வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகளில் ஒரு இரத்த ஆறு ஓடினதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3% குறைந்து 690 புள்ளிகள் குறைந்து 23,087.85 முடிவடைந்திருக்கிறது. இந்த ஃபால் பார்த்தோம்னா 21 மாதத்தில் இதுதான் ஒரு பிக்கஸ்ட் ஃபால் 2 வருஷத்தில். அட்வான்சஸ் 231, நேற்றுக்கு என்ன டிக்ளைனோ அதுதான் இன்றைக்கி அட்வான்சஸ். அதுமாரி டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 2270, அதுவும் அட்வான்சஸ் மாறின, ரெண்டுமே இன்னைக்கு உல்டாவாக இருக்குங்க. ஸோ அதனால் மார்க்கெட் பிரெத் இஸ் இன் த நெகட்டிவ் மூவ் அப்படின்னு சொல்லலாம். அதுமாரி இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகரிச்சதுனால யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் என்ன பண்ணாங்கனாக்க ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் யூஎஸில் ஈக்விட்டி செல் ஆஃப் நடந்தது அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினம். ஸோ மறுபுறம் இன்றைக்கு 3 மணிக்கு கிடைச்ச ஃபாக்ஸ் நியூஸையும் கடைசியாக சொல்ல போகிறோம், அதையும் கேட்டுங்க. இன்னைக்கு நிஃப்டி கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. நேற்றைய ஈவினிங் யூஎஸ்னுடைய இம்பேக்ட் நமது சந்தைகளில் இன்னைக்கு இருந்துன்னு சொல்லலாம். ஒரு ஷார்ப்பாக விழுந்தது. அது மிட்டேல ஒரு இன்ட்ராடே லோ அரௌண்டு இன்னைக்கு அந்த இன்ட்ராடே லோவே டச் பண்ணினது பார்த்தீங்கன்னா இந்த 22,930.35 திங்கக்கிழமை வந்ததை விட இங்கே உடைச்சதுமே பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு. நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், ஆஃப்டர் 2:30 என்ன விழுதோ அந்த இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய ரியாக்ஷன்ஸை நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத விஷயத்தை சொல்லுவோம். துறைகளை பொறுத்தவரை பார்த்தோம்னா எல்லாமே இன்னைக்கு ரெட்டில் இருக்குது. அதில் ரியாலிட்டி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ஆட்டோமொபைல் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.25%லேருந்து 3.76% வரை விழுந்திருக்கு. ஒரு பிக்கஸ்ட் ப்ளீடிங் சொல்லலாம் இந்த 3 துறைகள்லையும். ஸோ அதுபோல் மார்க்கெட் உடைய மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா அதுவும் இன்னைக்கு ப்ளீட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 17 பங்குகள் 52 வீக் ஐயையும் 336 பங்குகள் 52 வீக் லோவையும் டச் பண்ணியிருக்கு. 58 பங்குகள் அப்பர் லாக்கு, 92 பங்குகள் லோவர் லாக்கில் முடிவடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரைசிங் ஆயில் ப்ரைஸ் இந்த ஃபாலுக்கு ஒரு முக்கிய காரணி, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த பிரெண்ட் க்ரூடும் பார்த்தீங்கன்னா ஒரு $118 கிட்டத்தட்ட போயிடுச்சு. ஸோ அதனால் இந்தியாவுடைய இம்போர்ட் பில்லில் இது பெரிய அளவில் பாதிக்கும் என்று இன்வெஸ்டர்ஸ்னுடைய கான்ஃபிடென்ஸை இம்பேக்ட் பண்ணியிருக்கு. அதுமாரி மிடில் ஈஸ்ட் டென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட்டு, அதில் எனர்ஜி சப்ளையில் நம்ம குளோபலாகவே ஒரு அன்சர்டனிட்டியை கொடுத்துருக்கு. பட் யூஎஸ் பார்த்தீங்கன்னாக்க பொட்டென்ஷியலாக இன்டர்வென் ஆகி ஈரான் கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரெஷர் அதெல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான விஷயத்தையும் கொடுக்க போகிறது என்பதை பற்றியும் பேசுவோம். அதுமாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னாக்க பார்ட் டைம் சேர்மன் அத்துன் சக்கரவர்த்தி அவர் எக்ஸிட் ஆனதை பற்றி ஒரு கன்சர்ன் வந்தது. அது கவர்னன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்னு ஆர்பிஐ கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயுடைய மதிப்பு மறுபடியும் ஹிட்டிங்க ஃப்ரெஷ் ஆல் டைம் லோ. இதுதான் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லணும். ஏன் இது ஃப்ரெஷ் லோ அடிச்சதுன்னா எஃப்ஐனுடைய அவுட்ஃப்ளோ. அவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக பணம் இந்தியன் மார்க்கெட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செல்லிங் ஒரு என்ன சொல்றது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ த ஹெவியஸ்ட் ஃபோர்ட்நைட்லி செல்லிங் இந்த 17 மாதத்தில் இந்த ஒரு 15 நாளில் தான் அவங்க அடிச்சிருக்காங்க. அப்படி அதனால் என்னாச்சு, அவுட்ஃப்ளோ COVID-19க்கு மேலே பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுபோல் நம்மளுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 21% ஸ்பைக் ஆகி 22.80 இன்றைய தினம் முடிவடைந்திருக்கிறது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒன்லி ஓஎன்ஜிசி அப்பு, பாக்கியெல்லாம் டவுன். அதில் வீழ்ச்சியில் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், எட்டர்னல், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் எம்என்டம் அதிகமாக விழுந்த பங்குகள் என்று சொல்லலாம். அதுபோல் தங்கம் பார்த்தோம்னா இன்னைக்கு 8,607 ரூபாய் வீழ்ச்சி அடைந்து 1,44,418 வெள்ளி 22,337 ரூபாய் குறைந்து 2,25,857 க்ரூட் ஆயில் 25 ரூபாய் குறைந்து 8,973 மணிமாகி கொண்டிருக்கிறது. மெயினாக யூஎஸில் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஆஸ் பர் த ஃபாக்ஸ் நியூஸ்
அவங்க வந்து இந்த ஈரான் ஆயிலில் வந்து அந்த சாங்ஷனை வந்து லிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களும் வந்து குளோபல் மார்க்கெட்டில் ஈரான் ஆயிலை வந்து விற்கலாம் அப்படிங்கிற விஷயம். இட்ஸ் அ குட் பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். அதேபோல் ஈக்குவனுடைய பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் பண்ணலை, ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுறாங்க. அதேமாரி சவுதி போர்ட் இந்த யான்புங்கிற அந்த இடத்துல வந்து திருப்பி ஆயில் லோடிங் வந்து ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த இடம் சேஃபாக இருக்குன்னு அந்த கண்ட்ரியில் சொல்லியிருக்காங்க. அதுமாரி ஈரான் வந்து இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க அந்த அந்த போர்ட் வழியாக போகிறோம்ல, ஹார்மோஸ் வழியாக போகிறது இல்லையா, அதுக்கு வந்து டோல் சார்ஜஸ் சேஃபாக செல்லணும்னா டோல் சார்ஜஸ் சார்ஜ் பண்ண போகிறோம். என்னப்பா அவங்களுக்கு பணம் தேவையில்லை, அதுவும் வர இருக்கிறது. ஸோ அதனால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் என்ன ஆகுனா நமக்கு வந்து அந்த சார்ஜஸ் அதிகரிக்கக்கூடும், டோல் சார்ஜஸ் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இன்றைய தினம் வந்துள்ளது. ஓவராலாக இது வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை வரக்கூடிய நாட்களில் கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஓவராக ஒரு பெசிமிஸ்டிக்காக வந்து எனர்ஜி அவுட்டு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ரஷ்யா பக்கபலமாக நான் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், கேஸ் வந்து எப்படி வந்ததுன்னு தெரியாது, குஜராத்தில் வந்து 2 நாள் மணி கேஸ் வந்து நிற்குது ஃபுல் ஷிப்பில். ஸோ அதனால் நமக்கு இந்தியாவை பொறுத்தவரை அதை சோர்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளையும் வேறு வழிமுறைகளையும் எடுத்து வச்சிருக்கிறதுனால தேவையில்லாமல் நம்ம வந்து பேனிக் ஆக வேண்டாம். இப்போ பேனிக்கை விட ஹோப் இஸ் த பெஸ்ட் ரெமிடி ஃபார் த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை இந்த தினம் HDFC பேங்க் நடந்துள்ளது. கேஷில் இன்னைக்கு வந்து காலையில் 9:15க்கு 23,378 அப்படிங்கிற ஹையை டச் பண்ணிடுது. 3 மணிக்கு லோ வந்து 22,930.35. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 448 புள்ளிகள் ஹைக்கு லோக்கு இன்றைக்கி டிஃபரன்ஸு. நிஃப்டி ஃபியூச்சரும் இன்றைக்கி நியர்லி 1 crore வால்யூம், பேங்க் நிஃப்டி ஒரு 17 லட்சம் வால்யூம் நடந்திருக்கு. ஸோ சந்தைகளை பொறுத்தவரை இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடென்ஸ் இல்லை, சென்டிமெண்ட் வந்து பயங்கர வீக்கு. இதெல்லாம் சேஞ்ச் ஆனால் தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இருந்தாலும் மார்க்கெட்டில் நாளைக்கு வந்து வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.